எல்லாம் கொள்ளையடிக்கிறன்னு கேட்டாரு. என்னோட பெத்தவங்க பொண்டாட்டி என் சின்ன குழந்தைய காப்பாத்தன்னு சொன்னார் ரத்னாகரன். சரி, நீ சம்பாதிக்கிற பணத்துல சந்தோஷமா இருக்கிற உன் குடும்பத்தார் நீ செய்யற இந்த கொள்ளைக்கான பாவத்தையும் ஏத்துப்பாங்களான்னு கேட்டாரு நாரதர். இதுக்கு ரத்னாகரன் ஆமான்னு சொன்னா. அப்படின்னா நீ போய் அவங்க கிட்ட கேட்டுட்டு வா, நீ வர்ற வரைக்கும் நான் இங்கேயே காத்திருக்கேன்னு சொன்னாரு நாரதர். நாரதரை நம்பாத ரத்னாகரன் அவரை ஒரு மரத்துல கட்டி வச்சிட்டு வீட்டுக்கு போனா. ரத்னாகரன் என்ன வேலை செய்யறான்னு இதுவரைக்கும் அவங்க வீட்டாருக்கு தெரியாது. மகன் ஏதோ நல்ல வேலை செஞ்சு நிறைய பணம் கொண்டு வந்து தர்றான்னு தான் அவங்க பெத்தவங்க நினைச்சாங்க. அவனோட மனைவியும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டாள். ரத்னாகரன் வீட்டுக்கு போனதும், நான் சம்பாதிக்கிற பணத்துல சந்தோஷமா இருக்கிற நீங்க நான் செய்யற பாவங்களையும் ஏத்துக்குவீங்களான்னு தன்னோட குடும்பத்தார கேட்டான். அதுக்கு அவனோட பெத்தவங்கள காப்பாத்துறது மகனோட கடமை. அவன் செய்யற தொழிலில் உள்ள நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவனேதான் பொறுப்புன்னு சொன்னாங்க. அவனோட மனைவியும் மகனும் இதே பதில சொன்னாங்க. மனைவியையும் குழந்தைகளையும்